கனடாவின் டொரண்டோ நகரில் பொதுமக்களை ஏமாற்றி வங்கி அட்டைகளை பறிக்கும் நூதன வாடகை வாகனம் மற்றும் உணவு விநியோக மோசடி குறித்து போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்த மோசடியில் வாடகை வாகனங்களில் இருக்கும் ஒரு பெண் அங்கிருக்கும் அப்பாவி பொதுமக்களை அணுகி தன்னிடம் ரொக்க பணம் மட்டுமே இருப்பதாக உருக்கமாக கூறுவார். வாடகை வாகன ரொக்க பணத்தை ஏற்க மறுப்பதாகவும் தனது வங்கி அட்டை வேலை செய்யவில்லை என்றும் கூறி உதவுமாறு அந்த பெண் நாடகமாடுவார். பாதிக்கப்பட்ட நபர் தனது அட்டை மூலம் வாடகை வாகன கட்டணத்தை செலுத்த ஒப்புக்கொண்டால் அதற்கு பகிரங்கமாக அந்த பெண் ரொக்க பணத்தை அளிப்பார். பாதிக்கப்பட்ட நபர் தனது அட்டை மூலம் வாடகை வாகன கட்டணத்தை செலுத்த ஒப்புக்கொண்டால் அதற்கு பதிலாக அந்த பெண் ரொக்க பணத்தை அளிப்பார். தொடர்ந்து ஓட்டுநர் தனது கட்டண இயந்திரத்தில் டேப் செய்யும் வசதி வேலை செய்யவில்லை என கூறி அட்டையை உள்ளே செலுத்த கோருவார். இந்த இயந்திரங்கள் பாதிக்கப்பட்டவரின் ரகசிய பின் எண் மற்றும் கார்டு விவரங்களை பதிவு செய்யும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டு உள்ளதாக போலீசார் கருதுகின்றனர். பரிவர்த்தனை முடிந்ததும் ஓட்டுநர் பாதிக்கப்பட்டவரின் அட்டையை மறைத்துவிட்டு அதே போல தோற்றமளிக்கும் வேறொரு போலி அட்டையை அவரிடம் திருப்பி அளித்து விடுவார். இதன் மூலம் உண்மையான அட்டை மற்றும் பின் எண்களை பெறும் மோசடி கும்பல் கணக்கில் உள்ள பணத்தை திருடுவதுடன் போலி பொருட்களையும் வாங்கியுள்ளது. கட்டண இயந்திரங்களில் கார்டுகளை செலுத்தும் போது எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அட்டை அப்படியே விட்டுவிட்டு வரக்கூடாது என்றும் போலீசார் அறிவுறுத்துகின்றனர்.